نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்ச அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மனவிழா மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் இன்று மனவிழா காணுகிற தம்பதிகள் அனைவருடைய இன்மை மறுமை நன்மைக்காக வேண்டி துவா செய்ய கூடியிருக்கிற இந்த அவையின் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஸ்லாத்தில் மிக எளிமையாக திருமணத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறார். 4 விஷயங்கள் இருந்தால் இஸ்லாமிய திருமணம் முடிந்துவிட்டது. 1, மாப்பிள்ளை தரப்பில் பெண்ணுக்கு தரப்படக்கூடிய மகர் தொகை. இது 1வது. நான் மனமுடித்து தருகிறேன் என்று பெண்ணின் தந்தையோ சகோதரர்களோ சொல்லி மனமுடித்து தருவது. இது 2வது. 3வது, நான் இந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று மாப்பிள்ளை சொல்லுவது. 4வது, மாப்பிள்ளை சார்பாக தரப்படக்கூடிய வலிமா விருந்து. இந்த 4ஓட இஸ்லாமிய திருமணம் என்பது முடிஞ்சிருச்சு. மஹர், ஈஜாப், கபூல், வலிமா, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இஸ்லாமிய திருமணம். அதனால்தான் திருமண வாழ்க்கையை ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. யாராவது அவங்களுடைய சுய விருப்ப பிரகாரம் கல்யாணம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு அவங்களா இருக்க முடியாது. நிக்காஹ் என்பதை இஸ்லாமிய அடையாளமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிக்காஹை பற்றி, திருமணத்தை பற்றி எழுதுகிற போது சொல்வார்கள், 1 குடும்ப வாழ்க்கைக்கு அவன் முடியாதவனாக இருக்க வேண்டும் அல்லது பாவியாக இருக்க வேண்டும். இந்த கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க இந்த 2 பேர் தான். 1, குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்தியத்திற்கு அவரால் இயலவில்லை என்றால் அவர் கல்யாணம் பண்ணாம இருப்பார். இன்னொன்னு, பாவியாவே வாழணும்னு யாரு நினைக்கிறானோ அவன் கல்யாணம் பண்ணாம இருப்பான் என்று எழுதுவார்கள். இப்ப என்ன அர்த்தம்னா, திருமணம் என்பது நம்முடைய சுய இஷ்டத்தில் உள்ளதல்ல, மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். எல்லா நபிமார்களால் தொடர்ந்து செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எனது சுன்னத் என்று வழிமுறைப்படுத்தப்பட்டது திருமணம் என்பது. அல்லாஹ் திருமணத்தினுடைய ஜோடிகளை எப்போதும் நியமனம் செய்து விட்டார். அதாவது ஒரு வீட்டில் யார் குடியிருப்பார் என்பதை, ஒரு வாகனத்தில் யார் வாகனிப்பார் என்பதை, ஒரு பெண்ணோடு யார் குடும்பம் நடத்துவார் என்பதை என்றைக்கோ முடிவு செய்துவிட்ட விஷயம். கதவல்லாஹு அலா குல்லி இம்ராஅத்தின் இஸ்ம நாகிஹா வ அலா குல்லி மர்கபின் இஸ்ம ராகிபிஹா வ அலா குல்லி பைத்தின் இஸ்ம சாகினிஹா. ஒரு வீடு, அதில் யார் வசிப்பார்? ஒரு வாகனம், அதை யார் ஓட்டுவார்? ஒரு பெண், அவளை யார் திருமணம் செய்வார்? நாம சொல்றோம் ஜோடி போட்டா அல்லாஹ்னு சொல்றோமே, இந்த ஜோடி போட்டு வைத்ததை தேடி எடுக்க வேண்டும். நாம் அந்த தேடலிலும் அந்த தேடலுக்கு பிறகு ஏற்படுகிற திருமணத்திலும் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனுடைய வார்த்தை லிதஸ்குனு இலைஹா, நிம்மதி பெறுவதற்காக. உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ
நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ ஒரு டிஸ்டர்போ வர்றப்போ உலகத்துல யாரு ஆறுதல் சொன்னாலும் அது அவ்வளவா பூர்த்தி ஆகாது. மனைவி 2 வார்த்தை ஆறுதல் சொன்னா அது மாதிரி ஒரு உந்து சக்தி, ஒரு பூஸ்ட், ஒரு மன தேர்வு, ஒரு ஊக்கம், வலிமை வேற எதுவுமே கிடையாது. மனைவியுடைய ஆறுதல் முக்கியமானது. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதாவது பக்கத்துல உட்கார்ந்து நிறைய நண்பர்கள் நமக்கு சொல்றாங்க ஆறுதல், ஒவ்வொன்று கேட்டுக்கலாம். ஆனா அடுத்த கட்டத்துக்கு உத்வேகத்தோடு மனிதனை கடத்துவது யாருன்னா கண்டிப்பா மனைவி தான். அந்த அம்மா காலையில ஒரு சண்டை போட்டு அடிச்சுடுச்சுன்னு வைங்களேன், பொழுது பூரா வீணா போயிடும். கடையில உட்கார்ந்து வியாபாரம் ஓடாது. அது என்ன வியாபாரம் நல்லா நடந்தாலும் சரி விளங்காது. காலையில 2 வார்த்தை பேசி அனுப்பிச்சதுன்னா நாள் பூரா க்ளோஸ். ஆனா அதே சமயம் ஏதாவது ஒரு தொந்தரவு வர்றப்போ ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் சரியா போயிடும், நம்மளால அதெல்லாம் சமாளிக்க முடியும், நீங்க தைரியமா இருங்க, 2 வார்த்தை பேசினா போதும். ஒரு 1000 பேர் ஆறுதல் சொல்லி வலிமைப்படுத்தினால் என்ன ஊக்கம் கிடைக்குமோ அந்த ஊக்கம் ஒரு மனைவிக்கு கிடைக்கும். அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா என்கிற 40 வயது அம்மையாரை ஏன் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான் என்று படிக்கிற போது வரலாற்று ஆசிரியர்கள் வியப்பாக எழுதுகிறார்கள். கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மாவை தவிர வேற யாரையாவது முதல் மனைவியா வச்சிருந்தா இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வால் ஒரு வேகமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கிட்டு வரும்போது, தொந்தரவுகள் வருகிற போது, எதிரிகளால் தாக்கப்படுகிற போது, இந்த நேரங்கள் எல்லாத்திலையும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூப்பிட்டு உட்கார வச்சு அற்புதமான ஆறுதல். பொதுவா குடும்ப வாழ்க்கையில மனைவியினுடைய கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. பிசினஸ்ல தோல்வி அடைகிற கணவர், உடல்நலம் சரியில்லாமல் போகிற கணவர், உள்ளூரில் சமூகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிற கணவர், இந்த நேரத்தில் எல்லாம் யார் ஆறுதல் தெரியுமா? அருமையான கவுன்சிலிங் மனைவி தான் கொடுக்க முடியும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தி பெஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கதீஜா அம்மா மூலமா கிடைச்சது. ஒருவேளை ஒரு 18 வயசு அல்லது 20 வயசு பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருந்தால் கண்டிப்பா அவர்கள் இத்தகைய சாதனைகளை செய்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வகி வாங்கிட்டு வந்த முன்னாடி உங்களுக்கு தெரியும், உயிரே போயிருன்னு பயந்தாங்கன்னு வருது ஹதீஸ்ல. ஹத்தா ஹஷித்து அலா நஃப்ஸி, உயிர் போயிருன்னு பயமா இருந்துச்சு. கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அம்மா அழகா மடியில வச்சு ஆறுதல் கொடுக்கறாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒன்றும் ஆகாது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்க நல்ல காரியம் பண்றீங்க, இல்லாதவங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க, எதுவெல்லாம் சத்தியம்னு தெரியுதோ அதுல எல்லாம் நீங்க உழைக்கிறீங்க. கண்டிப்பா சொல்றேன், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அந்த ஒரே ஒரு ஆறுதல் என்னாச்சு தெரியுமா? எந்திரிச்சுட்டாங்க. போர்வையை பொத்தி உருண்டு படுத்தாங்கல்ல, தொடர்ந்து போர்வையில எல்லாம் படுத்திருக்கல. இந்த அம்மா 4 வார்த்தை பேசுறாங்க. அதுல எந்திரிச்சு அடுத்து வேகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார்கள். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில யாரு ஆறுதல் சொன்னாலும் அது எவ்வளவு தூரம் செட் ஆகும் தெரியாது. ஆனா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி, நீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இதுல இறங்க அப்படின்னு சொன்னா அதுவே போதுமானது. ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அது கொடுத்துவிடும். அதனால் தான் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கவுன்சிலிங் என்பது மனைவி. நீங்கள் இப்போது அந்த ஆயத்தை யோசித்து பாருங்கள். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, ஆணையும் பெண்ணையும் ஜோடி சேர்ப்பது நிம்மதி என்பதற்காகத்தான். அந்த நிம்மதியை அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில வச்சிருக்கான். ஒண்ணும் இல்ல, மனம் விட்டு பேசினா போதும். மனைவியோடு மனம் விட்டு பேசினால் தாராளமாக எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். மூஞ்சியே தெரியாதவங்கள்ட்ட 3 மணி நேரமா நாம பேசுறோம். யாருன்னே தெரியாது, 3 மணி நேரமா அரட்டை அடிக்கிறோம். கட்டி குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட டெய்லி 10 நிமிஷம் பேசினா போதுமே.
உங்கள் மனதில் உள்ள பாரமெல்லாம் குறைய வேண்டுமானால் மனைவியிடம் மனம் விட்டு பேச வேண்டும். ஒரு பயான்ல பேசுறோன்னு யூடியூப்ல இந்த கமெண்ட் எழுதுவானுங்க தெரியுமா? அதுக்குன்னே சில பேர் இருக்கான். அவன் வேலை என்னன்னா டெய்லி என்னமாவது கமெண்ட் எழுதுறதுதான். மனைவியோடு மனம் விட்டு பேச வேண்டும்னா அவன் கமெண்ட்ல யாருடைய மனைவியுடன் எழுதுறான். அல்லாஹ் பார்க்கிறோம். சொந்த மனைவியோடு அமர்ந்து கொண்டு ஒண்ணு வேண்டாம், 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி நாம் யோசித்து பேச ஆரம்பித்தால் பிணக்குகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படிப்பட்ட சிறந்த கவுன்சிலிங் அல்லாஹ் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ஆறுதலான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ள வைத்திருக்கிறான். இன்றைய தினம் அன்பு தம்பிகள் மௌலவி அத்தீபுர் ரஹ்மான் ராசவி அவர்கள் எங்களிடத்தில் ஓதி பட்டம் பெற்று இப்போது சென்னை கொளத்தூர் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வகுப்பு தோழர்கள் உலமாக்கள், அவருடைய மதரசாவிலே பணிபுரியக்கூடிய கண்ணியத்திற்குரிய அஷ்ரபியாவினுடைய பேராசிரியர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல அன்பு தம்பி முகமது நௌஃபல் பாக்கவி அவர்கள் எங்களுடைய சென்னை மாஸ்காஞ்சாவடி அல் மதரசத்துல் இஸ்லாமியா அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த மதரசாவிலே அவர் பேராசிரியராக இருக்கிறார். அவர்களுக்கு ஓதி கொடுத்தவர்கள் சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து இங்கே இந்த 2 ஆலிம்களோடு சேர்த்து 2 மணமக்கள் இறை அருளால் அவர்களின் ஜோடிகளை கைப்பிடிக்கிறார்கள். எல்லாம் உள்ள இறைவன் இந்த 4 மணமக்களையும் அவர்கள் தம் துணைவியரோடு நல்ல நிம்மதியோடும் ஆறுதலோடும் அல்லாஹ் இன்மையில வெற்றி பெறுவது மட்டுமல்ல மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சிறந்த தம்பதிகளாய் இறைவன் இவர்களை ஆக்கி அருள வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கிற அவருடைய உஸ்தாதுமார்கள், பேராசிரியர்கள், வருகை தந்திருக்கிற சொந்தங்கள், ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள், சகோதர சமயங்களினுடைய அன்பு சார்ந்த உள்ளங்கள், இந்த அத்தனை பேரின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்தி துஆ செய்து நிறைவு செய்கிறேன். பரக்கல்லாஹு லக்குமா வ பரக்க அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.